இந்த வாரம் சண்டே வந்து எப்பவும் போல மீன் வாங்க தான் போயிட்டோம். ஏன்னா, எங்களுக்கு இங்க வாங்குனா தான் கொஞ்சம் செட் ஆகுது. காசும் கொஞ்சம் கம்மி. எப்பயும் நாங்க போறப்ப இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஆனா, இன்னைக்குன்னு பார்த்து இந்த வாரம் சண்டே சரியான கூட்டம். சரின்ட்டு லைன்ல நின்னு எப்படியோ ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டோம். 1/2 கிலோ மத்தியும், அப்புறம் இன்னொரு கடல் பாறையும் என்னமோ சொல்லி 2 வாங்கியிருந்தோம். 2ம் வெட்டுறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா, அவ்வளோ கூட்டத்துல நின்னு வெட்டிட்டு எப்படியோ வந்துட்டோம். நாங்க வந்து அடிக்கடி ஃபர்ஸ்ட்டெல்லாம் கவுச்சி வந்து வாங்கி செய்ய மாட்டோம். ஆனா, இப்போ வந்து அதிகமா செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா, என் பையனுக்கு வந்து கண்ல பிரச்சனை இருக்கனால அதிகமா மீன் குடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா, மத்த காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் அவனுக்கு வந்து எப்படி குடுத்தாலும் ஒரு சில டைம்ல அவனு சாப்பிட மாட்றான். அதனால இப்பல்லாம் வந்து கஷ்டமோ, நஷ்டமோ நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும்னு இப்ப அடிக்கடி வந்து வீட்ல கவுச்சி செஞ்சு குடுக்குற மாரி இருக்கு. நான் அடுத்த வாரத்துல வந்து கொஞ்சம் ஊருக்கு போற வேலை இருக்கனால மீனெல்லாம் செய்ய முடியாதுன்ட்டு சிக்கனு, மட்டனு, மீனு 3மே வாங்கிட்டோம். என் வீட்டுக்காரருக்கு வந்து மீனு தான் வந்து பிடிக்கும். அதனால மத்தி மீன் வாங்கிட்டு, மட்டன் வந்து கேட்டிருந்தாரு. அதனால மட்டன் பிரியாணி போட்டுட்டு, மத்தி மீன் வந்து வறுத்துட்டோம். இன்னொரு மீன் மண்டை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு, அதையும் இன்னொன்று வந்து வறுத்துட்டோம். எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு அந்த இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துட்டு, இஞ்சி பூண்டு போட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி தொக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே பிரியாணி தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வரணும். அப்படியே நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டு நல்லா தொக்கு மாதிரி வரணும். அது கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வெந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து வீட்டில் பால் எடுத்து வைக்க முடியாது. அதனால் வந்து கடையில் தான் பேக்கெட் தயிர் வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுறக்காண்டி தயிர் ஊற்றிக்குவோம். மேக்ஸிமம் தயிர் நிறைய ஊற்றிக்குவோம். தயிர் பச்சடி கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால் தயிர் இதுலேயே சேர்த்து கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு நல்லா தொக்கு மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து என் வீட்டுக்காரருக்கு புதினா பிடிக்காது. ஆனால் பிரியாணிக்கு வந்து புதினா தான் பெஸ்ட்டு. ஆனால் அது சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இருக்கிறத போட்டு தான் மேக்ஸிமம் நான் எப்பயுமே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன இருக்கோ மேக்ஸிமம் நான் வாங்குறது இல்லாத அப்படின்னா தயிர், லெமனு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் வாங்குவேன். மற்றபடி எது வீட்டில் இருக்கோ அதை வச்சு செஞ்சுருவேன். எப்பவும் போல் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டி நல்லா தொக்கு மாதிரி வந்தோடனே மட்டன் எடுத்து போட்டு அது நல்லா ஓரளவுக்கு தொக்கு மாதிரி வந்தோடனே வேக வச்சு வச்சுருப்போம்ல அந்த மட்டனும் எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கிண்டி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அப்படியே அரிசி போட்டு நல்லா உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சு 2 விசில் இல்லைன்னா ஒரு 3 விசில் விடலாம். நான் வந்து அரிசி எப்பயும் ஊற வைக்க மாட்டேன். நீங்கள் ஊற வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா குழையக்கூடாதுன்னா ஒரு விசில் விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சு தான் எடுத்துருப்போம். நான் வந்து மேக்ஸிமம் அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுப்பேன். ஒன்று சூப் மாதிரி வச்சு குடிச்சிருவோம், இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை சாப்பாட்டில் ஊற்றிடுவோம். ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணியில் தான் வந்து சத்து அதிகமாக இருக்கும். அதனால் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் குடிச்சுக்குவோம். வந்து நான் இப்போ வந்து அதிகமாக பிரியாணி இல்லைனா மீன் இதுதான் அதிகமாக சமைச்சிட்ருக்கேன். அதனால் வந்து அடிக்கடி சீக்கிரம் செய்யணும். ஒன்று சிக்கன் பிரியாணி தான் அதிகமாக செஞ்சுருக்கேன். மட்டன் பிரியாணி அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இதோட ஒரு 4 டைம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். சிக்கன் பிரியாணி வந்து நிறையா டைம் செஞ்சுருக்கேன். எனக்கு அதனால் அது வந்து ரொம்ப பிடிக்கும். மட்டனை விட எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். ஆனால் என் வீட்டு குட்டீஸ்க்கு மீன் தான் பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு சிக்கன் பிடிக்காது, மட்டன் பிடிக்கும், மீன் பிடிக்கும். அதுவும் மீனும் வந்து ஒரு சில மீன் தான் சாப்பிடுவார், ஒரு சிலது அவருக்கு பிடிக்காது. நாவே எப்படா வேலையை முடிச்சுட்டு எப்படா போய் உட்காருவோம் அப்படின்னு தான் இருக்கும். அதனால 2 பேரும் பாதிக்கு பாதி எல்லா வேலையும் சேர்ந்து செஞ்சால் சீக்கிரம் முடிஞ்சிடன்னு நானும் என் வீட்டுக்காரரும் பாதிக்கு பாதி முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு நல்லெண்ணெய் சேர்ந்து செய்வேன். ஆனால் இப்போ வந்து நல்லெண்ணெய் தீர்ந்துடுச்சு. அதனால் வந்து நார்மல் ஆயிலில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் கொஞ்சம் காரம் கம்மியாகும். மேக்ஸிமம் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மிளகாத்தூள் போடாதீங்க, கரம் மசாலா மட்டும் போட்டு செய்யுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்கும். நம்ம வந்து மட்டன் கொடுத்தா சில பிள்ளைங்க சாப்பிடாது. என் பிள்ளையெல்லாம் மட்டன் சாப்பிட மாட்டா. அதனால வந்து சிக்கன் தான் அதிகமாக செஞ்சிட்ருக்கனால இப்போ வந்து என் வீட்டுக்காரர் மட்டன் அதிகமாக செய்ய பிரியாணியில் அப்படின்ட்டாரு. அதனால் வந்து இப்போ இதோட 2-3 டைம் மேலே செஞ்சிட்ருக்கோம். இது ஓகே பிள்ளைங்க சாப்பிடுது அப்படின்னா மட்டன் பிரியாணி செஞ்சு மீன் வாங்கி பொரிச்சுக்க வேண்டியதுதான். கண்டிப்பாக வந்து தம்பிக்கு வந்து மீன் கொடுக்கணுங்கிறதுனால வாரத்தில் ஒரு தடவைனாலும் மீன் வாங்கி சமைக்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெங்காயம், தேங்காய்லாம் வதக்கி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி அந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க.
ஆனால் எங்கள் மாமியார் ஊரில் பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றுவாங்க. வெங்காயம் தக்காளி வந்து வதக்கியே வந்து குழம்பு வச்சு தேங்காய் மட்டும் வேணும்னா அரைச்சி ஊற்றுவாங்க, இல்லைன்னா அதுவே ஊற்ற மாட்டாங்க. ஆனால் எனக்கு இங்கே வைக்கிறத விட அவங்க வைக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீட்டுக்காரனும் என் மாமியாரும் 2 பேர்த்து கை பக்குவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 பேரும் செய்கிறது ஒரே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி போன புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எப்போ போனோன்னாலும் அவங்க தான் எனக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. உடம்பு சரியில்லாத அந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாதமாக அவங்களுக்கு ரொம்பவுமே உடம்பு முடியலை. படுத்த படுக்கையாகி இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக இப்போ தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ப்ரெஷர் மாத்திரை வந்து போடாமல் இருந்தனால ரொம்பவுமே அவங்க கஷ்டப்பட்டு இப்போ தான் மீண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால இப்போ நான் அவங்க சாப்பாட்டை வந்து ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா முன்னோட அவங்க செய்கிறதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. தனியாக இருக்காங்க. எங்கனாலையும் போய் அங்கேருந்து பார்த்துக்க முடியல. பாப்பா ஸ்கூல் இங்கே, அதனால் ரொம்பவுமே யோசித்து தான் ஒவ்வொன்றும் பண்ணுற மாதிரி இருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி என் வீட்டுக்காரர் போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அவர்னாலே அங்கே தங்க முடியல. ஏன்னா வேலை இங்கே இருக்குது. எல்லாமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. எங்கள் மாமனார் தான் எங்கள் மாமியார் இப்போ பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால இப்போ என் வீட்டுக்காரரு நான் எல்லாம் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம். என் மாமியார் மாமனார் தஞ்சாவூரில் இருக்காங்க. அப்பப்போ போயிட்டு இப்போ நான் அடுத்த வாரம் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்குது. நான் போயிட்டு வந்து நான் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நான் வந்து என் பையனுக்காண்டி மட்டும்தான் நான் வந்து யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். ஏன்னா அவனுக்கு வந்து கண் பிரச்சனை ஆகிட்டே இருக்குங்க. அவனுக்கு வந்து மாதம் வந்து ஒரு தனி அமௌண்ட்டே போயிட்டுருக்கு. அதனால் வந்து மேக்ஸிமம் என் வீட்டுக்கார ஒருத்தர்னால மட்டும் எல்லா விஷயத்துலையும் வந்து மேனேஜ் பண்ண முடியலை. நானும் வீட்டில் இருக்கனால என்னால் எந்த ஒரு சப்போர்ட்டும் என் வீட்டுக்காரருக்கு கொடுக்க முடியலை. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ப்ளீஸ் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் 4 வார்த்தை ஆறுதலாக பேசுங்க. நான் வந்து என்னடா இப்படி இந்த பொண்ணு கேட்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.